வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவ குடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. பிக் பாஸ்க்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. டாஸ்க்கெல்லாம் பொறுத்தவரைக்கும் நல்லா பயங்கரமா சூப்பரா இருந்தது. வியானாவ வேற உள்ள தள்ளி விட்டாங்க. வியானா வந்தோனே பார்த்தீங்கன்னா, 6 பேர் கொண்ட கும்பல் இருக்கும்போது, அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து நல்லாவே பண்ணாங்க. பார்வதி, கமருதீன் போன பிறகு, ரெட் கார்டு குடுத்து போன பிறகு, அந்த வீடு வந்து நல்லா சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில அவங்க இருந்தாங்க. இனிமே நிம்மதியா விளாடலாம், கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் பண்ணாங்க. வியானா உள்ள அனுப்பி விட்டாங்க. வியானா உள்ள வந்தது பார்வதி இருந்ததுக்கு சமம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒரு 100 பார்வதிய உள்ள கொண்டாந்து விட்ட மாரி ஆயிருக்கு. இப்போ வியானா வந்தது. அது ஒழுங்கா அந்த கேமுக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேம் விளாடல. இப்ப உள்ள ஒரு போட்டியாளரா இல்லாம, சும்மா ஒரு கெஸ்ட் மாரி வந்திருக்குது. வந்தோனே அது கேம் ஆரம்பிச்சிருச்சு. வந்தோனே என்ன சொல்லுச்சு, எல்லாருமே பார்வதி, கமருதீன் போனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வந்தோனே வியானா வந்தோனே, எங்க அம்மாவோட வந்து பார்வதியோட தீவிரமான ஃபேன் எங்க அம்மா அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லுச்சு. அவ்வளோ போல்டா பார்வதி விளையாடுது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லும்போதே, சரி இது ஒரு நாரதர் வேல பார்க்க போது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஆனா அதோட அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. சின்ன பிள்ளை மாரி பேசுறது, சின்ன பிள்ளை மாரி நடந்துக்கிறது, அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத மாரி பேசுறது, குழந்த மாரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி காட்டிக்கிறதுக்காக ஒரு பண்ணுது பாருங்க. அது வந்து வெறுப்பா இருக்குது. வியானாக்கு வந்து அது சொல்ல முடியல. அது வந்து நடிப்பு. அரோரா இது ஃபர்ஸ்ட்டு வந்து சீசன் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒருத்தங்க பண்ணாங்கல்ல, அவங்க பேர் கூட மறந்துருச்சு. அந்த மாரி ஒரு கேரக்டர்ல பண்ணணும், சின்ன பிள்ளை மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அது வந்து ஓவியா. ஓவியா போல பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்க. இது சரிப்பட்டு வராது. நல்லா இல்ல இது. ஆ வியானா பண்றது வந்து சரியில்ல. வியானா வந்தோனே அது பத்த வச்சுருச்சு. அதுவும் இல்லாம நைட்டு நான் வீட்ட விட்டு வெளிய போவேன். போம்போது 2 பேர தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து விக்கல்ஸ் வந்து நான் போறேன். வியானா உன் கூட நான் வரதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதேபோல சாண்ட்ராவ அவங்க கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சாண்ட்ராவ வந்து குறி வச்சு தான் அவங்க உள்ள இறங்கியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து அவங்க பேசுறாங்க. சாண்ட்ராவ வந்து ஜாடமாடையா பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் பரவலா எல்லாத்துக்குமே தெரியுது. அது சாண்ட்ரா வம்பிழுக்குறாங்க. எப்போ வந்து பார்வதிய வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களோ, அப்பவே வந்து இவங்க சாண்ட்ராவ கார்னர் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து பேசுறாங்க. எல்லாத்துட்டயுமே வந்து பேசுறாங்க. விகல்ஸ்ட்ட பேசும்போதும் சரி, சபரிட்ட பேசும்போதும் சரி, அவங்க ட்ராமா கின்னு, அவங்க குயினு அவங்க வந்து ட்ராமா பண்ணி ஒவ்வொருத்தங்கள வெளியேத்துறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தங்கள கார்னர் பண்றாங்க. அவங்க நடிச்சாங்க. அப்படி இப்படிங்கிற மாரிலாம் ஒரு விஷயத்த வந்து அது பேசுது. இது நடிச்சு வெளிய அனுப்பிச்சு விட்டுருச்சு பார்வதி கமருதீன அப்படிங்கிற மாரி வந்து பார்வதி கமருதீனுக்கு வியானா சப்போர்ட் பண்றாங்க. உள்ள இருக்கும்போது கேம் விளையாண்டுருக்க வேண்டியது தானே! உள்ள இருக்கும்போது கேம் விளையாட முடியல. விளையாட தெரியல. ஆனா இங்க வெளிய வந்த பிறகு, இப்போ வந்து ஒரு போட்டியாளரா இல்லாம, ஒரு கெஸ்ட்டா உள்ள போன பிறகு, ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட பாக்குது பாருங்க. அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. வியானா மேல இருக்கிற மதிப்பு, மரியாதை எல்லாமே கெட்டு போயிரும். அது வந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கூட பழகுனது, போனது, வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போதே கடுப்பா இருந்துச்சு எல்லாத்துக்குமே. "எஃப்ஜே உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குடா" அப்படின்னு சொன்னது. ஏற்கனவே ஆதிரியோட நூல் விட்டது. அதெல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிறகு வந்து தனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வேணும், ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி எமோஷனலா நான் கனெக்ட் ஆயிட்டேன் உன் கூட அப்படிங்கிற மாரி பேசுனது. ஏறக்குறைய ஒரு பார்வதி மாரி தான் இதுவும் வியானாவும் வந்து பேசுது, பழகுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. வியானாவ எதுக்குடா உள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாரி. நல்லா இருக்கிற குடும்பம் ஒரு 2 வாரம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா, ஒண்ணுமே முடியல. இது சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து 2 பேத்த கூட்டிட்டு போயிருவேன். தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து யார எழுப்புறேனோ, அவங்க வந்து கண்டிப்பா என் கூட வந்தாகணும். மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்களா வந்து யார வெளியேத்தணும்னு சொல்றீங்களோ, அவங்கள வந்து வெளியேறிக்கலாம். அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது யாருமே ஒத்துக்கல. உனக்கு யார பிடிக்குதோ அவங்கள கூட்டிட்டு போ. நாங்கலாம் வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதேபோல வந்து விக்கல்ஸும் வந்து ஒரு வார்த்தை சொன்னாப்புல. நான் வந்து இனிமே வந்து யாரையுமே டேமேஜ் பண்ணி நான் விளையாட விரும்பல. நான் போறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாப்புல. இது வந்து அரோரா தான் கரெக்ட்டா கெஸ் பண்ணுச்சு. அது வந்து சொல்லுச்சு, "சும்மா இவ நடிக்கிறா. இந்த வாரம் பணப்பெட்டி வந்துரும். பணப்பெட்டி வந்தோனே யாரோ ஒருத்தவங்க பணத்த எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் டாப் 5ல நம்ம தான் இருப்போம். கண்டிப்பா வந்து அந்த டாப் 5 உள்ள போயிருவாங்க. வியானா வந்து பொய் சொல்றா" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது உண்மதான். சரி வேணா இதோட நிப்பாட்டியிருந்தா கூட பரவால்ல. மறுநாள் வந்து என்ன ஆரம்பிச்சது அப்டின்னா, காலையில எந்திரிச்சோனே சாண்ட்ரா, சபரி, விக்க இது கானா வினோத்து, விக்கல்ஸ் எல்லாமே இருக்கும்போது, இது வந்து அப்படியே வந்து பேசுது. "பாத்திரம்லாம் வெளக்க வேண்டியது தானே" அப்படின்னு. "ஓ! நீ வந்தது கெஸ்ட்டு. நீ வந்தது ஓசிஸ் ஒர்க்கிங்க தான். உனக்கு சம்பளம் கிடையாது. சும்மா வந்து பிக் பாஸ்க்குள்ள நீ வர்ற. வந்தியா, உனக்கு புடிச்சா நீ வேல பாரு. புடிக்கலையா நீ அமைதியா இரு. அவங்க சமைச்சு போடுவாங்க. சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு இரு. பேசு. எத வேணாலும் பேசு. அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ இப்ப வந்து போட்டியாளர்களுக்கு தான் போட்டி. நீ போய் அவங்கள போய் ட்விஸ்ட் பண்றது உன் வேல கிடையாது. வியானா" அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கேட்கல. சாண்ட்ரா வம்பிழுக்குறாங்க.
நீங்க வந்து ஏன் பாத்திரம் விளக்கல அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா வந்து சமைக்கிறதுல இருக்கிறாங்க. அவங்க சமையல் பண்றாங்க. சமையல் போய் தான் இது வந்து இப்ப வீட்டு தலையெல்லாம் கிடையாது. யார் யாருக்குன்னு பிரிச்சு போட முடியாது. சாண்ட்ரா வந்து தொடர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால சமையல் நான் பண்றேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. இல்ல நீங்க பாத்திரம் விளக்குங்க அப்படின்னு சொல்ல, நீ யாரு சொல்றதுக்கு? நீ உனக்கு இஷ்டம்னா நீ போய் விளக்கு அப்படிங்கிற மாரி அவங்க சாண்ட்ரா மூஞ்சிய காட்டிர்றாங்க. அப்படி பேசினா அப்புறம் அப்படி தான் பேசணும். அப்படி தான் ரியாக்ட் பண்ணணும். அப்படி ரியாக்ட் பண்ணலைன்னா அது சும்மா வியானா சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. வியானா போட்டியாளர் கிடையாது. கெஸ்ட்டு. நீ வந்த, பாத்திரம் விளக்கல, வீடு சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உள்ள இருக்கிறவங்க போட்டியாளர் சொல்லலாம், பிக் பாஸ் சொல்லலாம், விஜய் சேதுபதி சொல்லலாம், பிக் பாஸ் டீம் சொல்லலாம். இப்படி எல்லாருமே சொல்லலாம். வியானா சொல்லக்கூடாது. வியானா சொல்றதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. இருக்கும்போது வரைக்கும் கேம் விளையாடல. தின்னுட்டு தின்னுட்டு ஓடி விளையாண்டு விழுந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சொல்லி அனுப்பிச்சு சாண்ட்ரா கார்னர் பண்றாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா வந்து நீ உள்ள போனேன்னா, சாண்ட்ராவ வச்சு கிளி கிளின்னு கிளி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால வந்து சாண்ட்ரா வந்து வம்பிழுக்குறாங்க. சாண்ட்ராவும் வந்து பதிலுக்கு சொல்லிடுறாங்க. இல்லம்மா நீ போய் உனக்கு பிடிக்கல, நான் வந்து சமையல் பண்றேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ போய் பாத்திரம் வெளக்கு அப்படிங்கும்போது சபரி சொல்லிடுறாப்புல. இல்ல நான் நைட்டு வந்து எல்லா பாத்திரமும் வெளக்கி போட்டு தான் பண்ணோம். ஆனா இப்ப வந்து பாத்திரம் எங்க இருக்குன்னா, காலையில டிஃபன் பண்ணதா இருக்கும். அத கழுவிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாரி சபரி சொல்றாப்புல. இல்ல சாண்ட்ரா வெளக்கலாம்ல அப்படின்னு சாண்ட்ராவே கார்னர் பண்றாங்க. நான் சமையல் பண்றேன் அப்படிங்கும்போது, இல்ல திவ்யா சமையல் பண்றாங்க. நீங்க போங்க. நீங்க போய் பாத்திரம் வெளக்குங்க அப்படின்னா, உனக்கு இஷ்டம்னா நீ போய் வெளக்கு. நாங்க எப்போ தோணுதோ அப்போ வெளக்குவோம். எப்போ பசிக்குதோ அப்போ சமைப்போம் அப்படின்னு சொன்னோனே, அங்க திவ்யா சமைக்கிறாங்க. அப்போ பாத்திரம் வெளக்க ஆள் வேணும் அப்படின்னு சொல்லுது. பாத்திரம் வெளக்குறா இருந்தா நீ போய் வெளக்கு அப்படின்னோனே, கானா வினோத் கேட்டாப்புல. கானா வினோத் கொஞ்சம் தள்ளி படுத்திருக்காப்புல. அவர் சொல்றாப்புல, சரி பாத்திரம் வெளக்கணும்னா நான் போய் வெளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளக்குறாப்புல. சரி இது வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, கேம் ஆக்கக்கூடாது. இருக்க போறது 2 வாரம். இதில ஏன் போட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, திவ்யாட்ட போய் உட்காந்து பயங்கரமான ட்ராமா குயின் சாண்ட்ரா. பயங்கரமா பண்ணுது. அப்படி இப்படின்லாம் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கானவினோத் சொல்றாப்புல, அவங்க வீட்டுக்காரர் வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, "நீ இருக்கிறியா என்னன்னு தெரியாது. நீ இருந்தீன்னா உன்னைய கேள்வி கேட்பாரு கண்டிப்பா. நீ இப்படி வந்து பேசாத." அப்படிங்கிற மாரி பேசுறாரு. என்ன அவரு என்ன பெரிய ஊரா? அவரு என்ன ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவாரா? அப்படி இப்படிங்குது. பிரஜன் வந்தாருன்னா, கண்டிப்பா வந்து ஏனாக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஏதாவது ஒண்ணு நோஸ் கட் பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. "நீ பேசுறது தப்பு. உன் வயசுக்கு தகுந்த மாரி பேசு." அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா சொல்லும்போது, "நீயும் உன் வயசுக்கு தகுந்த மாரி நடந்துக்க வியானா" அப்படிங்கிற மாரி தான் எல்லாருக்கும் கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வியானாவோட மெச்சூரிட்டி இல்ல. சும்மா வந்தோமா, நீ போட்டியாளரா இருக்கும்போது என்ன விளையாண்ட? ஒண்ணுமே விளையாடலல்ல. உனக்கு விளையாட தெரியலைல்ல. சும்மா உட்காந்துருந்தேல்ல. லவ் கன்டென்ட் குடுக்கவும் தெரியல. உனக்கு கேமும் விளையாட தெரியல. எதுவுமே தெரியல. சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, "நான் நாமினேஷன் பண்ணேன். நீ வெளிய போயிட்ட" அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் சாண்ட்ரா நாமினேஷன் பண்ணனால வெளிய போல. நீ வந்து மக்கள் ஓட்டு போடல உனக்கு. அதனால வெளிய போயிருக்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா, பார்வதி போல ரெட் கார்டு வாங்கிட்டு நீயும் வெளிய போயிருப்ப. அதுதான் உண்மையான காரணமே. எஃப்ஜேக்கும் உனக்கும் நடந்ததில. ஆனா நீ வந்து தப்பிச்சுக்கிட்ட. நல்ல பேரோட போயிட்ட. அதோட போயிரு அப்படிங்கிற மாரி தான் அதோட உள்ள அர்த்தமே. ஆனா புரியல. வியானாக்கு புரியல. ரொம்ப நடிக்கிறாங்க. அப்படியே இப்படிங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. குழந்த மாரி பேசுறாங்க. "வெளிய சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "வெளிய சாப்பிடுறியா?" சபரி சிரிச்சுட்டே, "வெளியன்னா டாய்லெட்டுடி. ஏன்டி இப்படி பண்ற? அதெல்லாம் சாப்பிட முடியாதுடி. நீ வேணா போய் சாப்பிட்றி" அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நேத்து வந்து நல்லா சந்தோஷமா தான் போச்சு. வியானா வர வரைக்குமே. அதுலயும் பிக் பாஸ் அந்த போட்டியாளர்கள்ட்ட அந்த இத சேவ் பண்ணணும் அப்படின்னா, யார சேவ் பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை மிளகா டாஸ்க் குடுத்தார்ல. அது பெரிய காமெடியா தான் இருந்தது. பச்சை மிளகாய் டாஸ்க்கு. அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்டுட்டு, வெளிய வந்துட்டு, "அங்க உள்ள பச்சை மிளகா சாப்பிட்டேன். உள்ள என்ன நடந்துச்சு?" அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தவங்களும் சொன்னபோது, ஒவ்வொருத்தவங்களும் கானா வினோத் முதற்கொண்டு கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட்டு போனாப்புல. ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு, ஆஹ சும்மா ஆனந்த கண்ணீர். என்ன பிக் பாஸ் புகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி, அத திவ்யாவ கோர்த்துவிட்டு, திவ்யா போய் 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு வந்து அழுதபோது, 2 பேரும் வெளிய சொல்ல முடியல. சபரி உள்ள போயிட்டு வெளிய வந்துட்டு, விக்கல்ஸ்ட்ட வந்துட்டு, "டேய் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நல்லா காமெடியா தான் போச்சு. வியானா வந்த பிறகு திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இவன் தர்பூஸ் வேற உள்ள வந்திருக்கிறான். தர்பூஸ் பயங்கரமான இதுப்பா, அதுப்பா, இதுப்பா அப்படின்னு சொல்றான். இப்போ கானா வினோத்துக்கிட்ட அவன் கானா வினோத்த டென்ஷன் ஆக்குவான். கண்டிப்பா கானா வினோத்து இவ்வளோ தூரம் டைட்டில் அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னா, கண்டிப்பா தர்பூஸுக்கு பொறுக்காது. வயித்தெரிச்சல் புடிச்ச பார்ட்டி அது. கானா வினோத்த வந்து ஏதாவது சொல்ல போறான். கானா வினோத் ஏதாவது கலாய்க்க போது. அது கானா வினோத்த எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாப்புல. ஏன்னா, அவன் தர்பூசணி வந்தோனே வெளிய நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனா பேச ஆரம்பிச்சோனே பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. "இங்க பாரு, அங்க ரைட் சைடு திரும்பு. கேமரா இருக்கா? தெரியுது சார், தெரியுது சார். கேமராக்கு பக்கத்தில கதவு இருக்கா? தொறந்து விட்டு வெளிய அனுப்பிச்சு விட்டுருவேன் பார்த்துக்க. வெளிய நடந்த விஷயங்கள் எதையுமே உள்ள சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சா, உள்ள ஆள பார்த்தோன்னே பேச ஆரம்பிச்சுட்ட.
அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. வியானா கூட அத கேட்டுச்சு. நான் என்னைக்கு அவ்வளோ கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சாங்க. நீ பாட்டுக்கு உளர்ற எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிற மாரி கேட்டுச்சு. இந்த மாரி பிக் பாஸ் போட்டுட்டு இருக்கு. வியானா கூட ஒரு இன்னொரு பார்வதி மாரி இப்ப பேச ஆரம்பிக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. வியானா இருக்கிற 2 நாளு பேர கெடுத்துட்டு போயிறாதம்மா அப்படிங்கிற மாரி தான் நமக்கு சொல்ல தோணுது. வியானாவும் பேர கெடுத்துட்டு போனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நினைக்கிறீங்க நீங்க? கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நன்றி, வணக்கம்.